வீசி போகிற தென்றலுடன் கதை பேசி நாம் நடப்போம். கண்மூடி தூங்கிடும் குழந்தையை போல் நண்பா நம் துன்பம் மறந்திருப்போம். பூவோடு வண்டுகள் மீட்டி வரும் புது இசை நாம் ரசிப்போம். பூமியில் விதை கொண்ட வேர்களை போல் நண்பா நாம் என்றும் இணைந்திருப்போம். நம் கையிலே புது உலகம் விரிகிறதே, நம் நேசமும் வளர்கிறதே. வான்மேகங்கள் மழை தரவே வருகிறதே, நம் அன்பிலே நனைகிறதே. கை வீசி போகிற தென்றலுடன் கதை பேசி நாம் நடப்போம். கண்மூடி தூங்கிடும் குழந்தையை போல் நண்பா நம் துன்பம் மறந்திருப்போம். யோ மாம்சே, மணி 8 ஆச்சு, சீக்கிரம் வாயா. போமா? போலாம். ரெடியா? கல்ல போடுறேன், வந்ததும் சொல்லு. ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? இல்ல வரல. இல்லையா? ஸோ ஓகேவா? வருது. மிஸ்டர் வேலு, நீங்கள் வந்துட்டீங்கன்னு சிக்னல் கொடுக்கறதுக்காக தான் சின்ன கல்லா தூக்கி எங்கள் வீட்டு ஓடு மேலே போட சொன்னேன். ஆனால் நீங்கள் ஏங்க சின்ன கல்லை தாங்க போட்டேன், வேணா பாருங்க. கிழிச்சிங்க. இன்னைக்கோட சேர்த்து எங்கள் அப்பா மொத்தம் 10 ஓடு மாற்றிட்டாரு. சரி விடுங்க, எல்லா ஓடையும் எடுத்துட்டு மாடி வீடாக கட்டித்தரேன். ஓ, அப்புறம் எப்படி எனக்கு சிக்னல் கொடுப்பீங்க? நம்ம எப்படி இந்த மாதிரிலாம் மீட் பண்ணுறது? யோ மாம்சே, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாயா. ஒரு நிமிஷம், இப்பதானே வந்தோம். யோ வாயா. கொஞ்சம் ஏங்க, உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், என்னை பார்க்க வரும்போது இந்த சக்காலத்தை கூட்டு வராதீங்கன்னு. ஏங்க அவன் மட்டும் இல்லைன்னா நம்ம எப்போ வீட்டில் மாட்டிருப்போங்க. அதான பார்த்தேன். அவளை ஒன்று சொல்லிடக்கூடாதே, உடனே சப்போர்ட்டுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவீங்களே. கோச்சிக்காதீங்க. நான் உங்ககிட்ட நீங்க என்ன கேட்கணும்? கேட்கணும் இல்லைங்க, கொடுக்கணும். ஓ, ஒண்ணுதானா? என்னதுங்க புரியல? உங்களுக்கு எப்போதான் புரிஞ்சிருக்கு? சரி சரி, நான் கேட்க வேண்டியதை கேட்குறேன், அப்புறம் நீங்க கொடுங்க. சரி கேளுங்க.
அம்மா வலிக்குது 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 இன்னைக்கு சாயங்காலம் தண்ணி எடுக்க போகும்போது சார் ஒன்று பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? நான் என்ன பண்ணேன்? ஐயோ ஞாபகம் இல்லையே. வலிக்குது. ஐயோன்னு சொல்ல பண்ணலையா? நல்லா யோசிச்சு பாருங்க. என் தங்கம் செல்லம். அடிப்பாவி, இரு உன்னை வச்சுக்கிறேன். வந்துருச்சு 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 வந்துருச்சு. இப்ப ஞாபகம் வந்துருச்சா சாருக்கு? வந்துருச்சு வந்துருச்சு. நீங்க அவகிட்ட பேசுறதே எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சும் நீங்க என்ன வெறுப்பேத்துறீங்களா? ஏங்க நீங்க பாதி படத்துல தேட்டருக்கு வந்துட்டு படமே புரியலன்னு சொல்றீங்க. ஐயோ கொடுத்தது மட்டும் தானே பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி நினச்சி தெரியுமா? நேற்று திருவிழாவுக்கு போயிட்டு அப்படியே தலைவர் படத்துக்கு போயிட்டேன். சூப்பராக இருந்துச்சு அங்கே திருவிழா. அப்புறம் நான் வர வழியில் சைக்கிளில் வந்தேன்னா அப்போ தான் உன்னைய பார்த்தேன். நேற்று என்ன நடந்துச்சுன்னா என் அழகு மாமா. அடிப்பாவி, இரு உன்னை வச்சுக்கிறேன். இப்போ அது புரியுதாங்க? அவ கொடுத்தா பதிலுக்கு நானும் கொடுத்தேன். ஓஹோ சரி சரி, இப்போதான் புரியுது. அப்போ ஃபர்ஸ்ட் நாங்க கொடுத்தாதான் நீங்க கொடுப்பீங்கல்ல? ஐயோ ஐயோ வாயா. வந்து தொலையா வாயா. யாராவே கரகா இங்க என்ன பண்ற? ஆயா போவா. சும்மா வந்தேன். ஏங்க கொடுத்துட்டு போங்க. இப்படி பாதியில விட்டு போனேன் அப்படிங்க. அதான் அடுத்த வெள்ளிக்கிழமை வருவீங்கல்ல, அப்ப கொடுக்குறேன். ஏங்க அது வரையிலாம் அந்த பாடி தாங்காதுங்க. நீங்க என்ன வெறுப்பேத்துனதுக்கு இதுதான் தண்டனை. அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய். ஏங்க நில்லுங்க. ஏங்க உங்களை தாங்க. வா வா போவோம். ஐயோ கைய விடியா. என்ன லூசு? எல்லாம் உன்னாலதான். யாரும் உன்னால மாட்டி இருப்போம். அடிக்காத அடிக்காதடி அடிக்காத. அந்த gift கொடுத்தியா இல்லையா? கொடுத்துறேன் கொடுத்துறேன். வா வா. கொடுக்க மாட்டேன்னு இந்த ஜென்மத்துல கொடுக்க மாட்டேன். அச்சச்சோ, அவர் ஏதோ தரேன்னு சொன்னாரே, மறந்துட்டோமே. சரி அடுத்த வாரம் வாங்கிக்கலாம். என்ன பண்றது? சனி ஞாயிறு திங்கள் ஐயோ 7 நாள் இருக்கே. எப்படி ஓட்டுறது? நம்ம போக மாட்டேங்குதே. ஐயோ என்ன பண்ணுறது? ஒரு வாரம் நம்ம எப்படி தாக்கு பிடிக்கிறது? ரொம்ப ஐயோ ஜாலியாக இருக்கே. ஐயோ 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 அவள் வருவாளா? ஐயோ முத்தம் தருவாளா? அவள் வருவாளா? முத்தம் தருவாளா? என்ன நீதி? சமூக நீதி. ஏண்டா கல்ல கக்குசு போலையா? போயிட்டு தாண்டா வரேன். அப்புறம் ஏண்டா கக்குசு போல மாதிரி எங்கிட்ட கிட்ட ஆட்டிக்க இருக்க? டேய் நீ வேற இன்னும் 7 நாள் போகணும்டா. எங்க கக்குசா? நீதி பேசாம போயிரு. காலையில் என்கிட்ட அடி வாங்காத. அப்புறம் என்னடா ஏதாவது புரிய மாட்டேன்டா. 7 நாள்னா எனக்கு என்னடா புரியும்? இது வெள்ளிக்கிழமை ஆக இன்னும் 7 நாள் இருக்குடா. ஓ கம்மாயை பார்க்கவா? கம்மா இல்லை, என் கண்மை.
அவளை பார்க்கத்தான் வார வாரம் போறியே. இவ்வளவு நாள் இப்பெல்லாம் ஒன்றும் பண்ணதே இல்லையே, ஒன்றும் மட்டுப்படலையே. மாட்டிக்கிட்டோமே. ஐயோ மாப்பிள்ள, அது நேத்து ஜஸ்ட் மிஸ்ரா. ஏ மாப்பிள்ள, புரிஞ்சோச்? என்ன இந்த பூனையும் புல்லடிக்கும்னு புரிஞ்சோச்? என்ன மாப்பிள்ள, பிரியாணியா? டேய், நாங்கள் டீசெண்டான லவ்வர்ஸ்டா. சரி, இப்போ அதுவும் இல்லைன்னா வேற என்னதான்? அது முத்தம். ஐயோ சங்கட்ட சாம்பார்ரா. ஐயோ ஜாலியா. ஏண்டா அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு கையில ஒண்ணு வவுத்துல ஒண்ணு மொத்தமா கொடுத்துட்டு போயிரியா? நீ இப்போதான் முத்தத்துல நிக்கிற. போடா. டேய், நான் இது வரைக்கும் வந்ததே பெருசு. ஆனா இது ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக தான்டா இருக்கு. யோ மாம்சே, நல்ல வேலை, கண்மைன்னு நினைச்சு காட்டெருமை கொடுத்துருப்பேன். அங்க நீ என்ன எங்க? நீதி, நீ 1000 ரூபாய் பாதி. அமைதியாரு, நான் மாமா கிட்ட பேச வந்தேன். மங்க, என்னாச்சு? மாமா, நான் உன்னை பார்க்க வரும்போது என்னாச்சு தெரியுமா? அடி சக்காலத்தி. இங்க பாருங்க. ஹலோ, ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேட்டு போங்க. நான் யார்கிட்டையும் பேசி சொந்தமாக ஒன்றும் வரல. நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் உங்கள் மாம்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. நேற்று நைட்டு மாம்ஸ் எனக்கு ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போயிட்டாரு. அவர் மட்டும் இல்லை, நானும் ஒன்று தரேன்னு சொன்னேன், அதை கொடுக்க முடியல. அதை அடுத்த வாரம் தான் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அதை நினச்சி உன் மாம்ஸ் செத்துருவார் போல. அதனால நான் எப்பயும் பார்க்குற இடத்துக்கு உன் மாம்ச வர சொல்லு. நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வாங்க வேண்டியதை வாங்கிக்கிறேன். யோ மாம்சே, சொல்லிட்டாடியா? சொல்லுங்க அங்கை. ஆமா, கண்மை ஏதோ தரேன்னு சொன்னாலே, என்னது அது? அது ஒண்ணும் இல்ல, சும்மா. அங்க அது சும்மா இல்ல, அது போடா. ஏய் மாப்ள, இரியா சொல்லிட்டறே. மாம்சே, என்னன்னு சொல்லிட்டு போயா? இல்ல வீட்டு பக்கம் வந்துறாத. நைட் 8 மணிக்கு மேல வரேன், அப்ப வெயிட் பண்ணுவோம். இரியா கழுவிட்டாத வந்துறே. ஏய் கால் விட்டுறே. ஏய் எதுக்கு வந்த? உன்னை பார்க்க. நம்பிட்டேன். மணி 7 தான் ஆகுது. தெரியும், இப்பவே போயிட்டு வந்துடும். யோ, அவ 8 மணிக்கு தான் வர சொன்னா. முன்னாடியே போய் வாங்கி கட்டிக்காத. பரவாயில்ல, இப்பயே போவோம், நான் பேசிக்கிறேன். ப்ளீஸ் அங்க, ப்ளீஸ் 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 எனக்காக. சரி வா, வந்து தொலைக்கிறேன், வா. ஏழுதான் ஆகுது, அதுக்குள்ள வந்துட்டானா? சச்சா, அவனா இருக்காது. ஓகேவா? வரலையா? இல்லையா? இரு இரு. கடவுளே, அவனேதான் வரல. வந்தா சொல்றேன். என்ன பண்றது? அவசரம் அவசரம், எல்லாத்துலயும் அவசரம் இவனுக்கு. 8 மணிக்கு தானே வர சொன்னேன். செத்தடா இன்னைக்கு. என்ன பண்றது?
காலங்காத்தால கம்மாய்க்கு போயிட்டு கலகலப்பான விஷயங்களை கேட்டாதான் நாளைக்கு காலையில் கலகலப்பாக போகும். நேற்று நைட்டு நம்ம மாப்பிள்ளை வேலு பட்டையை கிளப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். போய் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு பார்ப்போம். என்னாச்சு? இந்த வேலு போய் எங்க என்ன பண்றான்? டேய் வேலு, டேய் அவளு என்னையாச்சு? இங்கே வா. டேய் நீதி, நேற்று வரலங்கிறேன்ல. வரல. வந்தா சொல்றேன். ஸோ என்ன பண்ணுறது? ஏங்க நீங்கள் வருவீங்க தாங்க நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னங்க டேய் கடவுளே. 8 மணிக்கு தானே வர சொன்னேன். செத்தடா இன்னைக்கு. இவ்வளவு வேகமா எங்க போற? அம்மா பாத்ரூம் போறேம்மா. பாத்ரூமாடா? இருடா அம்மா போயிட்டு வந்துடுறேன். அம்மா இல்லம்மா நான் போயிட்டு வரேம்மா. இருப்பா நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் போடி அம்மா. இருடி, உன் திருட்டுத்தனத்தை கண்டுபிடிக்கிறேன். எப்படா தெரிஞ்சு? தெரியலடா, நேற்று நைட்லேருந்து அங்கேயே வேற காணோம். என்னடா சொல்ற? யாரா உன்னை அடிச்சது? கிடக்கும். கரகம். இவன் முழு பேர் கரகா பாண்டி. ஆனால் எல்லாரும் கரகன் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா இவன் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கரகத்தை இழுத்து விட்டுருவான். இஞ்சி விற்கிறது தான் இவனோட வேலை. இஞ்சின்றது நீங்கள் நினைக்கிற இஞ்சி இல்லை, இவனே தயாரிக்கிற சாராயம். இவன் ஒரு பெரிய பொம்பளை சோக்கு. இவனுக்கு கல்யாணமாகி குழந்தை இல்லாதனால அவன் குழந்தையா கண்மையை கட்டணும்னு கங்கனை கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கான். இவர் தான் குணா, இந்த ஊரோட கவுன்சிலர். பேருக்கு தான் இவர் கவுன்சிலரு. ஆனால் இவரோட மெயின் பிஸ்னஸே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும் பயோடீசல் கடத்துறதும் தான். இவனை எதிர்த்து யாராவது ஏதாவது பண்ணால் அவங்கள உசுரோட விட மாட்டான். குணாவும் கரகமும் ஜிகிரி தோஸ்துங்க. குணா யாரையாவது கை காமிச்சா கரகமும் மாடும் அவனை முடிச்சிருவாங்க. மாடு குணாவோட விசுவாசி. குணா என்ன சொன்னாலும் மாடு மாதிரி தலையாட்டிட்டு அதை முடிச்சுட்டு வந்து தான் அவனை நிமிர்ந்தே பார்ப்பான். அம்மா. ஐயா ஐயா வேலு, என்னாச்சு? வாடி என் வருங்கால சம்மந்தி. உன் மகனுக்கு ஏன் மக கேக்குதா? ஓமால் தான் லவ் பண்ணுச்சு. அவங்கள எங்க தர? எம்மா என்னடா பெரியவங்களை ஏத்து பேசிட்டு இருக்க? அத்தை கிட்ட இப்படிதான் பேசுவியா? வா எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. போடாங்கற. மன்னிச்சுக்கப்பா, சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். பரவாயில்லண்ணா, நான் ஒழுங்கா வளர்த்துருக்கணும். எல்லா கேடி வேலையும் பார்க்க இவர் வாரம் வருவாரா, கோட்டு மேல கல்ல போடுவாரா. இந்த சிக்னலை பார்த்தவனே நான் பெத்த மக எட்டி பாப்பாலாம். என்னம்மா சொல்ற? ஒன்றும் மட்டும் பண்ணலையே. அந்த கூத்தனை என்னன்னே சொல்ல. சரி வீடு, இப்பதான் தெரிஞ்சிச்சுல, இனி பார்த்துக்கலாம். ஏண்டி பிச்சைக்கார நாய்களா, நல்லா வளர்த்து வச்சிருக்கிய பிள்ளைய அடுத்தவன் வீட்டுல கல்ல தூக்கி போட. ஓ வீட்டுல எத்தனை பேர் கல்ல போட்டாங்களோ? அக்கா பார்த்து பேசுங்க, மரியாதை அவ்வளவுதான் உங்களுக்கு. தம்பி டேய் விட்றா. டேய் விட்றா. டேய் டேய் மாலே விட்றா. அடிக்காத டேய். டேய் நாய்களா, பிச்சைக்கார நாய்களா. விட்றா. டேய் வாடா இங்க. உங்களை சும்மா விட மாட்டேன். டேய் தம்பி டேய் டேய் விட்றா. என்னடா டேய். டேய் எவ்வளவு திமிரமா. விடுங்கப்பா. விடுங்கப்பா. விடுங்க. சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. இது என் மகளோட வாழ்க்கை.
தம்பி தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க தம்பி. போய் உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்கிறோம். என்னங்க சொல்றாங்க? போய் என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன்ல, சும்மா இரு. தம்பி போய் நல்லபடியா வாழ்க்கையில முன்னேற பாருங்க, அப்புறம் பாப்போம். போங்க, அம்மாவை கூட்டிட்டு போங்க. என்னப்பா? வா ஆஸ்பத்திரி போயிட்டு போவோம். அம்மாக்கு ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு தான் காயமா இருக்கு. வீட்டுக்கு வா, மருந்து அரைச்சு தாரேன். இல்லைம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தனியாக இருந்துட்டு வரேன். நீ பார்த்து வீட்டுக்கு போறியா? சரி சுதானா, சீக்கிரம் வீட்டுக்கு வாயா. சரிம்மா. அம்மா மருந்து அரைச்சு வைக்கிறேன். வேலு, அம்மாக்கு ஒண்ணும் இல்லையா? நீ சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு போதுயா. நீ ஆசைப்பட்டது எப்பவுமே உனக்கு கிடைக்கும். அம்மா எப்பவுமே உன் கூட இருப்பேன். சரியாயா? சீக்கிரம் வீட்டுக்கு வந்துறியா? அம்மா மருந்து அரைச்சு வைக்கிறேன். வந்துறியா? சரிம்மா. எல்லாம் ஒண்ணாலடி முண்டா. ஏண்டி சிரிக்கி ஒரே அசிங்கப்படுத்தி வச்சிருக்க. எல்லாரும் பேசுறாங்க. ஒண்ணாலடி வலிக்குதுமா. எல்லாம் ஒண்ணாலடா. அடிக்காதக்கா, விடுக்கா. எல்லாம் ஒண்ணாலடா. அடிக்காதக்கா. கேவலப்படுத்தணும் போறதுக்கியா? விடுக்கா, விடுக்கா, அடிக்காதக்கா. அசிங்கப்படுத்திட்டியடி. அடிக்காத, அடிக்காத. இங்கிட்டு விடு. விடுக்கா. அவளை அடிச்சு கொல்லணும். அவளை விடுங்கிட்ட நீ. அடிக்காதக்கா. பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. அசிங்கப்படுத்திட்டியடி. ஒண்ணாலடி இங்க இருக்காத. எவ்வளவு அசிங்கப்படுத்திட்ட. அடிக்காதக்கா. கொல்லாம விட மாட்டேன். நீ இருக்காத. வாடி, இன்னைக்கு உன்னை கொன்னு புதைக்கிறேன். வாடிங்க, நீ வாடி. அடிக்கா, அடிக்கா. ஏய், எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிட்டா? ஆம்பளைன்னு நான் ஒருத்தன் எதுக்குடா? ஒரு சேலை எடுத்து கொடு, நான் கட்டிக்கிறேன். ஏய், நான் பஞ்சாயத்தில் சொன்னது தான், இது என் பொண்ணோட வாழ்க்கை. நான் எடுக்கிறது தான் முடிவு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு யாரும் எதுவும் பேசக்கூடாது இதை பற்றி. போ, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. போ. நீ என்ன பண்ணாலும் நீ நினைக்கிறது நடக்காது. நான் பார்க்குற பையன்தான் இந்த வீட்டு மருமகன். நீயும் கிடையாது, அந்த பிச்சைக்கார நாயும் கிடையாது. உன் மகன் எனக்கு மட்டும்தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு கையில் நடந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்.
ஒன்றும் இல்லை உனக்கு. நேற்று எங்கே போனேன்? உன்னை காணணும் பயந்துட்டேன். மாமா நேற்று நைட்டு கண்மை வருதான்னு பார்த்துட்டு இருந்தேனா, அப்போ வரலையா? இல்லையா? ஸோ ஏய், இன்னும் எங்கே பண்ணிட்டு இருக்கா? ஃப்ரெண்ட்ஸோட ஓடி பிடிச்சி விளையாட வந்தேன். அடார நேரம் அது, வீட்டுக்கு போ. ஏய், சொன்னா கேட்க மாட்டா? போ பிசாஸ் போ. டேய், இங்க என்னடா பண்ற? அப்போ உங்க மாமா வந்து என்னை மிரட்டி அனுப்பிச்சி விட்டாங்க. காலையில எந்திரிச்சதும் உன்னை பார்த்துட்டு வரேன்னு எங்க அம்மா கிட்ட சொன்னேன்னா, அதுக்கு எங்க அம்மா உங்ககிட்ட சேரக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அழாத அங்கை, உட்கார். என்னால இனிமே உன்கிட்ட பேச முடியாதுல்ல? விடு. இப்போ கூட பிள்ளைங்க படிச்சுட்டு வரேன்னா அம்மாட்ட போய் சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கேன். மாப்பிள்ள மன்னிச்சுக்கடா. பரவாயில்ல. எங்கள் அப்பா ஏற்று என்னால் எதுவும் பண்ண முடியலடா. பரவாயில்லடா. ஆனால் அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்க. அங்கே எல்லாருக்குமே நல்லா தெரியும். எங்களுக்காக பேச யாருமே இல்லைல்ல. எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்குன்னு யாரும் இல்லை. டேய், அவன் பார்த்துப்பான்டா, நீ தைரியமாக விட்டுடா. அப்படிதான் அப்படிதான். ஏய் மாப்ள, எங்கடா போறா? டேய் மாமா மாமா, என்ன சீனா போடுறியா? முடிஞ்ச என்ன வச்சு காமிடா. அவனை தோக்க விட மாட்டேன். ஏன்னா அவன் என் தோஸ்த். காலங்கள் நகர்கிற போதும் நேரங்கள் நுரைகிறதே, கடிகார முட்கள் நம்மை தொடர்கிறதே. அலை வீசும் அழகிய கடலாய் ஆசைகள் விரிகிறதே, வெயில் கூட வெண்பனியாய் குளிர்கிறதே.
உயிரை கண்டதும் இல்லை, காசு பணம் தேவையும் இல்லை, காத்தாடி பறக்க ரெக்கை தேவையில்லை. பகை என்று யாருமே இல்லை, உறவுகள் தேவையும் இல்லை, உன் போல பாசக்காரன் யாருமில்லை யாருமில்லை. கை வீசி போகிற தென்றலுடன் கதை பேசி நாம் நடப்போம், கண்மூடி தூங்கிடும் குழந்தையை போல் நம் துன்பம் மறந்திருப்போம். பூவோடு வண்டுகள் மீட்டி வரும் புது இசை நாம் ரசிப்போம், பூமியில் விதை கொண்ட வேர்களைப் போல் நண்பா நாம் என்றும் இணைந்திருப்போம். ஹலோ 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 டே டே மச்சான் கேக்குதா? டே 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 நெக்ஸ்ட் வீக் பார்ட்டி மச்சான், கண்டிப்பா வந்துரு, இல்லைன்னா அது தூக்கிட்டே போயிடும். ஆனாலும் இந்த மாமனாருக்கு ரொம்ப திமிரியா. அவன் ஒரு ஆள், அவன் முன்னேறி வந்துட்டா அவனுக்கு கட்டி கொடுத்துருவானா? கட்டி கொடுத்துருவானாங்கிறேன். நான் தான் நடக்க விட்டுருவேனா? எனக்கு அவள் வேணும். அவள் எனக்கு கிடைக்கா நான் என்ன வேணாம் பண்ணுவேன்.